ஆன்மீகவாதி, பெரிய ஆன்மீகவாதி ராமனை கண்டுபிடித்து, ராமனே நம்மை பார்க்க வருகிறாரே, ஆண்டவனை தேடி நம்ம போறோம் என்ன, அவனே நம்மளை தேடி வரும்போது எவ்வளவு பெரிய பாக்கியவானாக இருக்க வேண்டும் இந்த குகப்பெருமான் என்று சொல்கிறார்கள் அவரை. குகனை வெறும் குகன் அழைக்கல, குகப்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை குகனுக்கு கொடுக்குறாங்க. உலகத்தில் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா நமக்கு பெரிய ஒரு தொல்லை எது தெரியுமா? இந்த ஜாதி பிரச்சனை. இந்த ஜாதி பிரச்சனையில் எத்தனை பேரை நம்மளை மடக்கி வீழ்த்தி நமக்குண்டான அந்த நல்ல ஒரு ஆன்மீக பயணத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தி எங்கேயோ கூட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இங்க என்னங்க ஜாதி பிரச்சனை இருக்கு? ஒரு சபர ஜாதியை, வேட்டுவ இனத்தை சேர்ந்த ஒருவனுடைய பிரசாதங்களை ஏற்றுக்கொண்டு அவனுடைய அணைப்பிலே, அரவணைப்பிலே தான் இருக்க சம்மதித்து என்ன எவ்வளவு அந்யோன்யமாக ராமன் அவனை தழுவி இருக்கிறான் பாருங்க. ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு வர்ணாசிரம தர்மம், வர்ணாசிரம தர்மம்னு சொல்றாங்க. இந்த வர்ணாசிரம தர்மத்தில் தான் நம்ம நாடே இப்படியே போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வர்ணாசிரமம் எதுலங்க இல்லை? இப்ப இந்த வேட்டுவனாக இருக்கின்ற இந்த குகன் இருக்கானே, இவன் யார் தெரியுமா? இவன் ஒரு வேட்டுவன் சொல்லிட்டு இருக்கேன், வேட்டுவன் கிடையாது, இவன் ஒரு அரசன். இவன் ஒரு அரசன். யாருக்கு அரசன் என்றால் வேட்டுவ இனத்துக்கே அரசனாக விளங்கி இருக்கிறான். அப்ப நம்ம வர்ணாசிரமத்தில் 4 வர்ணம் பிரிக்கிறோம். என்ன? பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்ரன்னு சொல்லி. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இந்த 4 வர்ணத்தில் எவன் மகிழ்ச்சியா இருக்கான்னு சொல்றாங்க தெரியுமா? சூத்ரன் தான் மகிழ்ச்சியா இருக்கான்னு சொல்றான். அவனுக்கு நிம்மதியா உழைச்சிட்டு என்ன 4 இட்லியை சாப்பிட்டு தூங்கிடுவான் அவன். ஏன்னா இந்த பிராமணர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப தியாகம் பண்ணி உழைச்சு இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்களை எல்லாம் விட்டு வாழுகிறவர்கள் பிராமணர்கள். அதனால தான் எல்லாரும் அவங்கள மதிக்கிறாங்க, பிராமணர்களை. அப்படி இருக்கிறது தான் 4 வர்ணம். இந்த 4 வர்ணம் என்ன உலகத்தில் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கிற எல்லா இனங்களையும் இந்த 4 வர்ணம் இருக்கு. அதனால தான் வேட்டுவ இனத்துக்கும் ஒரு தலைவர் இருக்கிறான், ஒரு தொண்டன் இருப்பான், ஒரு வியாபாரி இருப்பான், நல்ல வார்த்தை சொல்வதற்கு ஒரு பெரியவர் இருப்பாங்க. எல்லா ஜாதிகளிலும் எல்லா இனத்திலும் இந்த 4 வர்ணங்கள் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. அதனால தான் இந்த 4 வர்ணத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்திருப்போம், வாங்கடா எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்டா, அப்படி இப்படி அப்படியே அழைச்சிட்டு தான் தலைவாயிருவான். எப்படி எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்லி அப்படியே எல்லாத்துக்கும் எல்லா உரிமை இருக்கு, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படி ஜோசியக்காரன் குடுகுடுப்புக்காரன் சொல்ற மாதிரி என்ன பல வாக்குறுதிகளை தந்து தான் தான் அரசனா இருப்பான், வேற யாரையும் உடம்பு பண்ண. என்ன இதுதான் இந்த வர்ணாசிரம தர்மத்தை படித்து படித்து நாம் படுகின்ற பாடு.